ஹாய் மக்கள்ஸ், எப்பயும் ஒரே மாதிரி எக் பண்ணி போர் அடிக்குதா? அதுவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குதா? வாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணி எப்படி எக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் 2 எக், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கிண்டிடாதீங்க, ஏன்னா முட்டை மாஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பொடி பொடியாக ஆகிடும், அது நல்லா இருக்காது. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. எக் குக் ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சைடில் வச்சுருங்க. அதே பேனில் பட்டர் 2 கியூப், பொடிசாக கட் பண்ண கார்லிக், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கெட்டியாக வரப்போ எடுத்து வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணி மேகி மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது பட்டர் கார்லிக் ஸ்க்ராம்பிள் எக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்